சார் வணக்கம் சார். உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குன்னு சொல்கிறீங்களே சார், அது உண்மையா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சார். சித்தால எல்லா நோய்களுக்குமே மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நான் நம்பவே முடியல சார். விளக்க சொல்லுங்களேன் எப்படின்னு. நீ எங்கேம்மா கேட்டிய கேள்விப்பட்ட நான் சொன்னது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க சார், உங்களோட வீடியோவை பார்த்தேன், அதில் சொல்லியிருக்கீங்க சார். அதனால் ரொம்ப நாளாவே இது இருந்துச்சு, சாரை பார்த்து கேட்கணும். பார்க்குறேன் சார், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ரொம்ப சார், ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னது ரைட்டு, நீ பார்த்தவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ கேட்கக்கூடிய கேள்வி இருக்கே ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது என்ன கேட்குற, உலகத்தில் எல்லா நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கா? எஸ், கரெக்ட். உலகத்திலேயே அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்க ஒரே மருத்துவம் வந்து சித்த மருத்துவம் தான். சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலையும் அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்கக்கூடிய ஒரே இடம். அதாவது உலகத்தில் எங்கேயுமே மருந்து இல்லைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அது சித்தாவில் இருக்குது. எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக சித்தாவில் இருக்குது. சித்தா தான் அனைத்து நோய்களுக்கும் மருந்து சொன்ன ஒரு மருத்துவ முறை கொண்டது சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தில் அதாவது என்னென்னா, பொதுவாகவே மருத்துவம்னு சொன்னால் அந்த மருத்துவம் முழுமையான மருத்துவமாக இருக்கணும். அந்த முழுமையான மருத்துவம் உலகத்திலேயே சித்த மருத்துவம் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? கேட்கணும் நீங்கள். எப்படி சார் அப்படின்னா, அதாவது ஒரு மருத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மருத்துவத்துக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று, அந்த மருத்துவத்தில் ஒட்டுமொத்த நோய்கள் எத்தனை இந்த உலகத்தில் உருவாகி இருக்கின்றன சொல்லணும். அடுத்து, அந்த நோய்களுக்கான மருந்துகள் என்ன அப்படிங்கிறத விவரத்தை கொடுத்துருக்கணும். 3, அந்த மருந்துகளை வச்சு எப்படி நோய்களை தீர்க்கிறதுங்கிற முறையை சொல்லியிருக்கணும். அப்போ மொத்த மருந்துகளை சொல்லியிருக்கணும், அந்த மருந்துகளை என்னென்னங்கிற விவரத்தை சொல்லியிருக்கணும், அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கணும், அதை எப்படி பயன்படுத்துகிற விதத்தை சொல்லியிருக்கணும். இப்படி சொன்ன ஒரே மருத்துவம் உலகத்திலேயே சித்த மருத்துவம் தான் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இதை நான் அறுதிட்டு உறுதியாக சொல்லுவேன். சித்த மருத்துவத்துக்கு ஈடு இணையாக உலகத்தில் ஏதாவது மருத்துவம் இருக்கான்னு சொன்னால், நான் பார்த்தது வரலையும் நான் தேடினது வரலையும் எதையும் நான் இது வரலையும் பார்க்கல. அப்போது அந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா, இயற்கை மருத்துவம், இறைவன் கொடுத்த மருத்துவம். யார் மனுஷனை படைச்சது? இறைவன் படைச்சாலும் நம்புகிறோம். அப்போ படைச்சவனுக்கு தெரியுமா தெரியாதா அவனுக்கு நோய் என்னென்ன நோய்கள் வரும்னு? இப்போ நோயினா என்ன? குறைபாடுகள் தான். நோயினா என்ன? குறைபாடுகள் தான். என்ன குறைபாடு? நம்ம உடம்புல என்ன சத்துக்கள் குறையுதோ அந்த சத்துக்களுடைய குறைபாடு தான் நோய். இப்போ இதையே வள்ளுவர் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் பலி முதலாய் எண்ணிய 3. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாய் எண்ணிய 3. வலினா என்ன? காற்று. வலினா காற்று. சூறாவளினா கொடுங்காற்று. வலின்னு சொன்னால் காற்று. வலி முதலாய் எண்ணிய 3 அப்படிங்கிறது வாதம், பித்தம், சிலைத்துமம். வாதம், பித்தம், சிலைத்துமம்னு சொல்லக்கூடிய கபம். அப்போ கபம் ஒன்று, அதாவது வாதம் ஒன்று, பித்தம் ஒன்று, சிலை கபம் சொல்லக்கூடிய சித்தம், பித்தம், சித்தம் சொல்லக்கூடிய கபம். அப்போ இது 3ல் எது கூடினாலும் குறைஞ்சாலும் நமக்கு நோய் வரும். அப்போ கூடினது எது, குறைஞ்சது எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய திறமை. அந்த 3 எது வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நாடியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நாடியில் வாத நாடி, பித்த நாடி, கபநாடி அப்படிங்கிற இது இது வந்து என்ன செய்யணும், மக்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்கணும் இதை கொஞ்சமாக. அப்போ அனுபவசாலிகளால் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை தான் நாடி பார்க்குறதுங்கிறது. அப்போ அதில் அவங்களுக்கு அனுபவம் இருக்கணும். அப்போது அடுத்தபடியாக என்ன சொல்ல வரல, இப்படி கேட்ட கேள்வி இருக்குது சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், மொத்த நோய்கள் எத்தனை அந்த சொல்லலையா உங்கள்கிட்ட
4448 நோய்கள். மொத்த நோய்கள் 4448 நோய்கள். இந்த 4448 நோயில் உலகத்தில் தோன்ற நோய்கள் எல்லா உயிரினங்களுக்கும் தோன்ற நோய். இந்த 4448 நோயில் 4000 நோய் மனிதர்களுக்கு, பாக்கியுள்ள 448 நோய் மற்ற உயிரினங்களுக்கு. பாருங்கள், தமிழனுடைய அறிவு, தமிழனுடைய திறமை, தமிழனுடைய ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, எவ்வளவு மகத்துவமிக்க வார்த்தையை விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அதான் தமிழன் கண்டுபிடிச்சி கொடுத்த அற்புத பொக்கிஷங்கள் பல்லாயிரம். அப்படிப்பட்ட பல்லாயிரப்பட்ட அதிசயங்களில் இந்த மொத்த நோய்கள் 4448, 442 மற்ற உயிரினங்களுக்கு 4000 நோய் மனிதர்களுக்கு. இந்த 4000 நோயில் கேட்குறாங்க, எங்கே இப்போ 4000 நோய் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்களே கேட்குறீங்க எத்தனை நோய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதை பாருங்கள், ஒன்றும் இல்லை, சாதாரணமாக கண்ணில் எத்தனை வகையான நோய்? 96 வகையான நோய்கள் கண்ணில் இருக்குது. கண்ணில் எத்தனை, மூக்கில் எத்தனை, நாக்கில் எத்தனை, வாயில் எத்தனை, பல்லில் எத்தனை, தொண்டையில் எத்தனை, நுரையீரல் எத்தனை, இருதயத்தில் எத்தனை, குடலில் எத்தனை, நம்ம உடம்புல மொத்தமாக உடம்புல எலும்பில் எத்தனை, வாதத்தால் எத்தனை, பித்தத்தால் எத்தனை, சேர்த்துமன்னு சொல்லி கபத்தால் எத்தனை, இப்படின்னு நடக்கிற போது 4000 நோய்களை தெல்ல தெளிவாக ஒன்றுங்க நம்மளுடைய சித்தர்கள் எழுதி வச்சு போயிருக்காங்க. இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவர் எழுதி வச்சு போன ஓலைச்சுவடிகள், அவர் எழுதி போன அந்த புத்தகங்கள், அதுக்குள்ளே எல்லாமே. அப்போ 4000 நோய்களையும் சொல்லிட்டு போங்கள்ட்ட. இப்போ 4000 நோய்களுக்குமான மருந்துகள் நிச்சயம் சொல்லிக்கிறோம் இல்லையா? இந்த 4000 நோய்களுக்கான மருந்துகள் என்ன சொல்லியிருக்காங்க? அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நோய்கள் நீங்கும் வகையதற்கு நுவலும் மூலிகை ஆனதுவே ஆயுள் தேடி ஆய்ந்தெடுத்து 1008 முக்கியமாம். பாயும் உப்பு 122 ஆகும். நுவலும் உள்பொருள் சத்துக்கள் 122 ஆகும். புகழும் லோகம் என்பதென புவியில் இதனை அறிந்திடவே தொகையும் பிரிவும் ஒவ்வொன்றாய் சூட்சத்துடனே சொல்லிவிட்டோம். அகலும் கலப்பால் உண்டாகும் அளவில் மிகுந்த மருந்துகளே. என்ன சொல்றாங்க? நோய்கள் நீங்கும் வகையதற்கு நுவலும் மூலிகையானதுவே ஆயுள் தேடி ஆய்ந்தெடுத்து 1008 முக்கியமாம். பாயும் உப்பு 26 பாலானம் 8 நேர்ந்த உபரசம் 102 நுகழுகவே நுவலும் உள்பொருள் சத்துக்கள் 122 ஆகும். புகழும் லோகம் என்பதென புவியில் இதனை அறிந்திடவே தொகையும் பிரிவும் ஒவ்வொன்றாய் சூட்சத்துடனே சொல்லிவிட்டோம். அகலும் கலப்பால் உண்டாகும் அளவில் மிகுந்த மருந்துகளே. அப்போ என்ன சொல்கிறாங்க? 1008 வகையான மூலிகைகள், 120 வகையான உள்பொருள் சத்துக்கள், 120 வகையான உப்பு ரசங்கள், 64 வகையான பாடானங்கள், 26 வகையான உப்புக்கள் சால்ஸ், 9 வகையான மெட்டல் உலோகங்கள். இது தாங்க உலகத்தில் உண்டான அத்தனை நோய்களுக்கும் மருந்து. இந்த மருந்துலேருந்து நீங்கள் கூட்டியும் குறைச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டா பல லட்சக்கணக்கான மருந்துகளை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலான்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க.